போக இப்போ நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறோம்ல, அங்கே வந்துட்டு எப்படின்னா மற்ற கடைங்க மாதிரி இல்லை, அங்கே வந்து வண்டியில் போட்டு வச்சுருக்காங்க. மற்ற கடையிலலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் சொல்கிறாங்க, பீன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 60 ருபீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, எல்லாமே காலையே சேர்த்தே வந்து இப்போ எங்களுக்கு கத்திரிக்காய் அவ்வளோவா யூஸ் ஆகாது, ஒரு 5-6 அப்படி தான் யூஸ் ஆகும், அவ்வளோ மட்டும் தான் எடுத்துப்போம், ஒரு 5 to 6 அப்படி தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நிறைய எடுத்துப்போம். ஸோ ரெண்டுமே சேர்த்தே வந்துட்டு நம்மளுக்கு 1 kg அப்படி தான் தருவாங்க. 1 kg 40 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன் தரேன் உங்களுக்கு. போயிட்டே இருக்கோம், கிட்ட வந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes to 15 minutes தான் இந்த கடைக்கு. இப்போ தான் வந்து நாங்கள் பெட்ரோல் போட்டு வந்தோம். பெட்ரோல் பங்க்கில் வீடியோ எடுக்கூடாது, ஸோ அதனால தான் வெளியே வந்துருக்கேன். அது இன்னும் ஒரு 2 minutes தான் வச்சுக்கோங்க, இருந்தாலும் வந்து எனக்கு பயம் எடுக்கிறதுக்கு. வீடியோ வந்துட்டோம். வாங்கி முடிச்சிட்டோம் எல்லாமே. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன், எவ்வளோ காய் எவ்வளோ ரேட். ஆனால் அங்கே வந்துட்டு தக்காளி வெங்காயம் தவிர எல்லாமே அங்கே விற்காங்க. தக்காளி வெங்காயம் வந்து 40 ரூபாய் கிலோ, 50 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகல, அதனால சொல்லிட்டு பக்கத்து கடையில் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா தக்காளி பார்த்தா 1.5 கிலோ 100. என்ன ஆண்டி இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு, தக்காளி 1.5 கிலோ 100 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தக்காளி ரேட் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துட்டு 1 kg 100 அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெங்காயம் வந்துட்டு எவ்வளோடி, 3 கிலோ ரூபா. அது ஓகே, பரவாயில்ல. நாங்கள் வந்து 1.5 கிலோ தான் வாங்குவோம், ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் வெங்காயம்லாம் இருக்கா, ஸோ அதனால் கொஞ்சம் தான் வாங்கணும். 1.5 கிலோ தான், அப்படி தான் வாங்கணும். 50 rupees வாங்கணும். வீட்டுக்கு போய் காப்பி இன்னும் கருணக்கிழங்கு வாங்கணும். நாங்கள் கருணக்கிழங்கு இல்லை, நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாமே. முருங்கைக்காய் மட்டும் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட தான், எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். எங்கள் வீட்டு மரம் காட்டுறேன் பாருங்கள், வீட்டில் மரம் இருக்கு, நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா சித்திலாம் அறுத்துட்டாங்க போல், எல்லாமே பிஞ்சாக தான் இருக்கு. காட்ரேன் வெயிட் இதெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே பிஞ்சு. இது முன்னாடி தடிசாக இருந்துச்சு, நேற்று தான் பார்த்தேன், நேற்றோ அறுத்துட்டாங்க போல். எப்படியோ கொஞ்சம் அறுத்துருக்கோம் முருங்கைக்காய். எங்கள் பெரியம்மா வீட்டில் அறுத்துட்டாங்க, எங்கள் பெரியம்மா வீட்டில் சித்தி வீட்டில் அறுத்துட்டாங்க. நேற்று இருந்துச்சு, இப்போ தான் அறுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்போ தான் அறுத்து கொடுத்தாங்க. இதுவே மேலே ஏறி மரத்து மேலே ஏறி வந்துட்டோம். நாங்கள் ட்ரெஸ்ஸே மாறிட்டோம். இது நம்ம மரத்தில் இருக்குங்களா? ஆமாம், மக்கள் நிறைய இருக்காது காய்ங்க. இல்லைமே, ஏன் பறிச்சிட்டோம். நேற்று அவ்வளோ இருந்துச்சு மரத்தில். சூப்பராக இருக்குல்ல நம்ம வீட்டு காய்ங்க. இது நம்ம இதே சித்தப்பா கொஞ்சம் அங்கே எடுத்து அறுத்துச்சு, அழகாக இருக்குல்ல. பெரியம்மா வீட்டுல ஊருக்கு போறாங்க, அதனால அவங்க அறுத்துருக்காங்க. ஒன்னே எங்க கடையில 20 ரூபாய் சொல்லுவாங்க. ஆமாடி, நல்லா இருக்கு. அதான் அவங்க பூலெல்லாம் ஊற்றுவாங்கல்ல அவங்க இதில், அதுக்காக நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. தக்காளி எவ்வளோம்மா? தக்காளி வந்து 1.5 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் வந்து நீ 1.5 கிலோ தானே வாங்க சொன்ன, 50 ரூபாய். அது போதும் ஏன்னா இருக்கு கொஞ்சம், அதனால போதும். கண்ணக்கிழங்கு எப்படி? சூப்பர், நல்லா இருக்கு.
இதெல்லாம் எவ்வளோ காய் எல்லாம் சேர்த்தா வெள்ளரிக்காய் இது வந்து நான் என்னோட டயட்டுக்கு வாங்கினேன். ஒண்ணுதான் வாங்கினேன். டயட்ன்ட்டு டெய்லி சர்க்கரை உட்காந்து. இல்ல இல்ல கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா காமிங்க. கருவேப்பிலை பாருங்க. இது வந்து நீ வார வாரம் நாங்க இதை குடிக்கிறது தான் எங்க வேலை. நல்லது பாவக்கலாம். நாங்க இதுதான் சாப்பிடுவோம். இது வந்து என்ன தெரியுது, இது வந்து இந்த கோல்டு காஃபில போடுவோம்ல அது. ஆனா இது பால்ல போடக்கூடாது, தண்ணியில போடணுமா. போட்டு பிரியங்கா தான் குடிச்சிட்டு சொல்லுவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தா நான் குடிச்சிட்டு சொல்லுவேன். இதெல்லாம் அப்படியே கவர்ல போட்டு நல்லா இருந்தாலும் நான் நல்லா இல்லதான் சொல்லுவேன். அப்பதான் நீ குடிக்க மாட்டேன். இல்ல நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மாற்றம் மொத்தம் நல்லா சேர்த்து 145. 145 ரூபாவா? பரவாயில்ல, கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, சூப்பராக. இதனால அப்படியே போட்டு கவரில் வச்சிடலாமா? அழகாக இருக்கும். கொஞ்சம் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி அவ்வளவுதான். காயெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டாங்க எங்க மம்மி. பாருங்க இதெல்லாம் ஒரு கவர்ல. நீ என் தலையில வை. சரி. ஃப்ரீசர் தந்து பாருடி. ஃப்ரீசர் அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சியா? திறந்து பாரு, சீக்கிரம் பாருடி. வெயிட் பண்ணு ப்ரோ. ஏய் அந்த கோல்ட் காஃபியா? இது பாருங்க. நீ ஒன்னும் ஊத்த வேணாம், மூத்த குடிச்சு பாரு. நல்லதா இல்ல உண்மையாவே நல்லதா இருக்கு. ஆனா கொஞ்சம் சில்லுனா நடனம் ஆடுது. இப்போ வந்து காஃபி கீழே கொடுத்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி துடைக்கிறேன். டான்ஸ் ஸ்ட்ரைட்டா துடைக்கிறேன். இந்த மாதிரி துடைக்க கத்துக்கிட்டீங்கன்னா வேலை நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். பாருங்க இப்படிதான். ஃப்ரிட்ஜ் அப்படியே பானை திறந்து வச்சிருந்தா துடைக்கணும். இது வந்து டயட். நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி போன வீடியோ. இப்பதான் கோல்ட் காஃபி குடிச்சுது சக்கரை, அடுத்தது டயட்டா. போதும் போதும். இது வந்து சாம்பாருக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது அப்படியே இங்க வந்து கருணக்கிழங்கு பீஸ் போட்டு வச்சிருக்காங்க. வறுக்கணும். உப்பு மிளகாத்தூள் போடல. இனிமேல் நம்ம போகும். சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த பக்கம் நடி கருணக்கிழங்கா அது கிளறி காட்டு. பூசணிக்காவே எனக்கு பிடிக்காது. இது காட்டுறீ இப்பதான் வேகுது. ஆனாலும் நடக்கிற இப்போ வைக்கிறா வறுத்துட்டு இருக்கா. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக மேலே. அப்படியே உங்க வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.